ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இன்னும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய் கிராமரை படித்து இன்னும் நம்மளோட இங்கிலீஷ் டெவலப் ஆகலன்ட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஸோ உடனே இங்கிலீஷ் ஈஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டே இருங்க. உங்களோட இங்கிலீஷ் டெவலப் ஆக நான் 100% கேரண்டி தரேன். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காகவே டெவலப் ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு 100 ஆயுசு. ஸோ இந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நான் ஒரு 2 பேர் இருந்துட்டு ஒரு 3வது ஆள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த 3வது ஆள் வராங்க. ஸோ உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ தான் நான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், உனக்கு 100 ஆயுசுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன பார்த்தேன் அப்படின்னா ஸ்பீக் ஆஃப் தி டெவில். ஸோ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஸ்பீக் ஆஃப் தி டெவில் அப்படிங்கிறது தான் இதுக்கான இங்கிலீஷ் வேர்டு. 100 இயர்ஸ் ஃபார் யூ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்பீக் ஆஃப் தி டெவில். இதை நம்ம எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஸோ 2 பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது பர்சன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, டிட் யூ ஹியர் வாட் ஹேப்பன் டு மேரி டுடே? ஓ ஸ்பீக் ஆஃப் தி டெவில், தேர் இஸ் ஷி அப்படிங்கிறாங்க. ஸோ நீ கேட்டியா இன்னைக்கு மேரிக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உடனே மேரி வந்துட்டு அந்த டைமில் வராங்க. ஸோ அதனால செகண்ட் பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ ஸ்பீக் ஆஃப் தி டெவில், தேர் இஸ் ஷி. ஸ்பீக் ஆஃப் தி டெவில் அப்படின்னா உனக்கு ஆயுசு 100 அப்படின்னு அவங்க கிட்ட இருந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீக் ஆஃப் தி டெவில் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணு அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆன் த ஸ்டவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது அப்படிலாம் சொல்லக்கூடாது, டர்ன் ஆன் த ஸ்டவ் அப்படின்னு சொல்லணும். இதுவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணு அப்படின்னா டர்ன் ஆஃப் த ஸ்டவ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ அடுத்தது 3வது சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவி சத்தத்தை அதிகமாக்கு அப்படின்னா ஸோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்க்ரீஸ் த வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நல்ல இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லணும் அப்படின்னா டர்ன் அப் த வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். டர்ன் அப் த வால்யூம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லைட் அப் போடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் த லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்விட்ச் ஆன் த லைட். இதே லைட்டை ஆஃப் பண்ண அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் த லைட். இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேனு, டிவி, ஏசி, இந்த மாதிரி அயன் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம். ஸோ அதெல்லாமே ஸ்விட்ச் நம்ம ஆன் பண்ணுறோம்ல. ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆன் தி அயன் பாக்ஸ், ஸ்விட்ச் ஆன் த ஹீட்டர், ஸ்விட்ச் ஆன் த ஏசி, ஸ்விட்ச் ஆஃப் த ஏசி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிவி சத்தத்தை குறை. ஸோ எதுக்கு இவ்வளோ சவுண்டு வச்சுருக்க, கொஞ்சம் டிவி சவுண்டை கம்மி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கான இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் த வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். டிக்ரீஸ் த வால்யூம். இதுவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லணும் அப்படின்னா டர்ன் டவுன் த வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். டர்ன் டவுன் த வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏர்போர்ட் ஜாப் வேணும், இல்லைனா ஏர்போர்ட் பார்த்தோன்னா நியூஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா உடனே ஏர்போர்ட் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட இங்கிலீஷ் ஈஸ்ட் சேனலில் மறக்காமல் பார்த்துட்டே வாங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களோட இங்கிலீஷ் டெவலப் ஆகும். ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இங்கிலீஷ் ஈஸ்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.